சாகும்போது கூட தனக்கான சட்ட போராட்டத்தில் வெற்றி பெற்று இறந்து போன தலைவர்கள் 2 பேர். ஒருத்தர் தந்தை பெரியார், மற்றொருவர் கலைஞர் கருணாநிதி. தந்தை பெரியார் மறைந்த போது அவர் அடக்கம் பண்றதுக்கான முறையான அரசு மரியாதை ஆரம்பத்தில் அவருக்கு மறுக்கப்பட்டுச்சு. அதுக்கு அதிகாரிகள் சொன்ன பதில் என்னன்னா, பெரியார் எந்த அரசு பதவியில இருக்காரு, அவருக்கு அரசு மரியாதை கிடையாதுன்னு சொன்னாங்க. அன்னைக்கு முதல்வராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள், காந்தியடிகள் எந்த அரசு பதவியில இருந்தாரு, அவரு தேசத்தந்தை, பெரியார் தமிழ்நாட்டுக்கு தந்தை, அவருக்கு அரசு மரியாதை கொடுத்தே ஆகணும். இதனால எந்த பின்விளைவுகள் வந்தாலும், கருணாநிதி அரசு டிஸ்மிஸ் ஆனாலும் அது எனக்கு பெருமைதான்ட்டு தைரியமா அன்னைக்கு அரசு மரியாதை பெற்றுக் கொடுத்தாரு. அதே மாதிரி தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் மறைந்த போதும் அவர் அடக்கம் பண்றதுக்காக மெரினா கடற்கரையில இடம் கேட்டபோது ஆரம்பத்தில் அது மறுக்கப்பட்டுச்சு. உடனே திமுக சார்பா சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணி அடுத்த நாள் மெரினால கலைஞர் அடக்கம் பண்றதுக்கான இடம் ஒதுக்கப்படணும்னு தீர்ப்பு உறுதியாகுது. வாழ்க வாழ்க வாழ்கவே, கலைஞர் புகழ் வாழ்கவேன்ற தொண்டர்களோட மரியாதையோட கம்பீரமா அடக்கம் செய்யப்பட்டார் கலைஞர் கருணாநிதி. எப்பா இங்க பல தலைவர்கள் இறந்து போயிருக்காங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் அடக்கம் பண்ணும்போது வராத இன்னல்கள் ஏன் தந்தை பெரியாருக்கும் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் அப்படின்ட்டு நீங்க யோசிச்சீங்கன்னா, அப்படி கேட்குறீங்கன்னா நீங்க இப்பதான் கரெக்டான ரூட்டுக்கு வரீங்க. தந்தை பெரியார் என்ன பண்ணாரு? சாதி அடக்குமுறைன்றது கருவறையோட முடிஞ்சிடக்கூடாது, கருவறைக்குள்ள இருக்க சாதி அடக்குமுறையும் உடச்சே ஆகணும் அப்படின்ட்டு முன்மொழிஞ்சாரு. அதையே கலைஞர் கருணாநிதி சும்மா இருந்தாரா? அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்ன்ற சட்டத்தை உருவாக்கி கருவறைக்குள்ள இருந்த சாதி ஆதிக்கத்தை உடைச்சாரு. அதனால அங்க ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்த சாதியினர் மத்தியில கோவத்துக்கு இந்த 2 தலைவர்களும் ஆளானாங்க. அதே மாதிரி தந்தை பெரியார் கலப்பு திருமணத்தை ஆதரிச்சாரு. இதனால சாதி அடக்குமுறைன்றது ஒழியும் அப்படின்ட்டு முன்மொழிஞ்சாரு. ஆனா கலைஞர் அப்பயும் சும்மா இருந்தாரா? கலப்பு திருமணம் பண்றவங்களுக்கு நிதி உதவின்ட்டு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினாரு. இதனால பல சாதியவாதிகள் மத்தியில இந்த 2 தலைவர்களும் எதிர்ப்பு குரலுக்கு ஆளானாங்க. பெண்கள் எல்லாரும் சுயமா யோசிக்க கத்துக்கணும், சுயமரியாதையோட இருக்கணும், வேலைக்கு போகணும்ட்டு முன்மொழிந்தவர் தந்தை பெரியார். அப்பையும் கலைஞர் சும்மா இருந்தாரா? பெண்கள் அனைவருக்கும் சொத்தில் சம உரிமைன்ற சட்டத்தை இந்தியாவில் வேற எந்த மாநிலமும் பிறப்பிக்கல. தமிழ்நாட்டில் முதல்ல பிறப்பிக்கப்படுது. அதை பிறப்பித்தவர் கலைஞர் கருணாநிதி. இதனால இந்த 2 தலைவர்களும் ஆணாதிக்கவாதிகள் மத்தியில எதிர்ப்புக்கு ஆளாகிறாங்க. இப்படி சுயமரியாதைக்காகவும் சமூக நீதிக்காகவும் போராடின ஒரே காரணத்துக்காக இந்த 2 தலைவர்களும் இந்த எதிர்ப்பாளர்களின் ஆதிக்கத்தினாலேயே அவங்க மரணம் வரையில பல போராட்டங்களை சந்திக்க நேரிச்சு. உங்கள பலர் என்கிட்ட கேட்கலாம், கலைஞர் தான் இவ்வளோ திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு, எதனால அவர் எம்ஜிஆரால தோற்கடிக்கப்படணும்ட்டு. கலைஞர் இத்தனை காலம் சம்பாதிச்சு வச்சிருந்தார் இல்லையா பல எதிர்ப்புகள், அந்த எதிர்ப்புகளோட வெளிப்பாடு தான் எம்ஜிஆரோட வெற்றின்றதே. எம்ஜிஆரோட எதிர்ப்பு என்னமோ கலைஞர் ஒருத்தர் தான். ஆனால் கலைஞரோட எதிர்ப்புன்றது சாதி அடக்குமுறையும் சமூக அநீதியும் தான். கலைஞர் மேலே நமக்கு பல விமர்சனம் இருக்கலாம், ஆனால் அவரோட பேனா பல தலைமுறைகளின் வாழ்க்கையில் ஒளியேற்றி வச்சிருக்கு.